யெகோவா ஈரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எப்போதும் ஒரு திடமான நம்பிக்கை உண்டு. என் ஆண்டவர் எப்போதும் என் கூட இருக்காங்க என்று. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்ற நான் கேட்ட சில வார்த்தைகள், இப்போ எல்லாம் வெளியே போற மனுஷங்க நல்லபடியா வீடு வந்து சேர்ந்தாலே போதும்பா அப்படின்னு. ஏன்னா உலகின் நிறைய மாற்றங்கள் மனிதன் தனது பாதுகாப்பை நினைத்து வருத்தப்பட வேண்டிய நிலைமையில இருக்குது. பிற மனிதர்களால் ஏற்படும் பயங்கரங்களால் மரண பயம் மற்றும் பாதுகாப்பின்மைய மனிதர்கள் உணர்றாங்க. எங்கேயும் போகணும்னு கூட கிடையாது. வீட்டிலேயே வாழ்க்கையில பிரச்சனைகளோடு நிம்மதியான தூக்கம் கூட இல்லாதவங்க நிறைய பேர். அதே நேரம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கான வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, உங்களுக்கான நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிடாத ஒரு மனிதன் விடுவிக்கப்படவும் முடியாது. கூப்பிடும்போது ஆண்டவர் அதை கேட்குறாங்க. அவன் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறாங்க. அதாவது நீங்க கூப்பிட்டு உங்க பிரச்சனையை சொல்லும்போது அதுலேருந்து ஆண்டவர் ஒரு நல்ல விடுதலையை கட்டளையிடுறாங்க. அடுத்ததாக 7வது வசனத்துல பார்க்கும்போது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் உலக பிரச்சனை மற்றும் காரியங்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் அவனை விடுவிக்கிறவராகவும் பாதுகாக்கிறவராகவும் செயல்படுவாங்க. நீங்க பார்க்கும்போது, தானியேலை பார்க்கும்போது, சிங்கத்தின் பக்கத்துல ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அதனுடைய வாயை கட்டி போடுகிறாங்க. இதே மாதிரிதான் அவருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை தருகிற தேவனாய் இருக்கிறாங்க. முதல்ல அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது ஆண்டவருக்கு பயந்தவர்களாய் இருந்தா உங்க பிரச்சனைகள் மாறும். அதாவது உங்க பாடுகளின் மத்தியில உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். குறிப்பிட்ட நபர்களோடு ஆண்டவர் பேசலாம். நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்களும் ஏற்படலாம். ஆனா கண்டிப்பா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாங்க. நீங்க விடுவிக்கவும் படுவீங்க, பாதுகாக்கவும் படுவீங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.